வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லைஃப் லெசன்ஸ். அதாவது என் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்கலை அப்படின்றத பற்றி நான் ரொம்ப நல்ல வேலை நடக்கலை அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, எனக்கு வந்துட்டு 0 ப்ரொப்போசல்ஸ். எனக்கு யாருமே வந்துட்டு லவ் ப்ரொப்போசல் பண்ணதே கிடையாது. எல்லாருமே வந்துட்டு பெருமையாக சொல்லுவாங்க, எனக்கு அவ்வளோ ப்ரொப்போசல்ஸ் வந்தது, நான் அவ்வளோதே ரிஜெக்ட் பண்ணேன், எனக்கு இவ்வளோ ப்ரொப்போசல்ஸ் வந்தது, இதெல்லாம் நான் ரிஜெக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பெருமையாக சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு 0 ப்ரொப்போசல்ஸ் நான் ரொம்ப பெருமையாக சொல்லுவேன். ஏன்னா இந்த லவ் பண்ணுறவங்களை பற்றி வந்துட்டு எனக்கு ஒரு பாசிட்டிவான ஒப்பீனியன் இல்லை. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் எப்படின்னா, எப்போ பார்த்தாலும் சண்டை போடுறது, அதுக்கப்புறமா பழகிட்டு அதுக்கப்புறமா வீட்டில் பேசுகிறதுக்கு பயந்து பிரிஞ்சு போகிறது, அந்த மாதிரி கோல் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை பாதை போகாமல் வேறு திசை மாதிரி போகிறது, வாழ்க்கையை தொலைச்சிட்டு போகிறது, அந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் தான் என்னை சுற்றி நடக்கிறத நான் பார்த்தேன். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நல்ல வேலைப்பா, நம்மளுக்கு யாரும் ப்ரப்போஸ் பண்ணலை, நம்ம இந்த பாதையும் மாறி போகலை, நல்ல வேலை அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். அது ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னென்னா, நான் வந்துட்டு ஹெட்செட் நிறையா யூஸ் பண்ணுவேன். எப்போவுமே பாட்டு கேட்டே தான் இருப்பேன். கிளாஸில் இருக்கும்போது, இல்லை ரோட்டில் நடந்துட்டு போகும்போது, அந்த மாதிரி நேரத்தில் மட்டும், ரொம்ப முக்கியமான நேரத்தில் மட்டும் தான் ஹெட்செட் போட மாட்டேன். மற்றபடி வீட்டில் இல்லை ஹாஸ்டலில் இருக்கும்போதெல்லாம் வந்துட்டு என்ன வேணால் பண்ணாலும் நான் ஹெட்செட் போட்டு பாட்டு கேட்டே தான் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அப்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹாஸ்டலில் இருக்கும்போது என்னோடய ஹெட்செட்லாம் திருடி மறைச்சி வச்சுருவாங்க, ஏன்னா நான் அதிகமாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஃப்ரெண்ட்லாம் என்ன கேட்டாங்கன்னா, உனக்கு கண்ணு தான் போச்சு, காதும் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிளண்ட்டாக ஸ்ட்ரைட்டாகவே கூட கேட்டாங்க. நான் அப்போல்லாம் எனக்கு பயப்படுவேன், ஐயோ காது வந்துட்டு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு எனக்கு தெரியாது. எனக்கு அந்த நேரத்தில் அந்த உலகத்தில் எனக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணுறது ஒரே விஷயம், எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமான்றது அந்த மியூசிக்காக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் என்னால் அந்த பாட்டு கேட்குறது விடவே முடியல. அதனால் நான் படிக்கும்போது கூட பாட்டு கேட்டுகிட்டே தான் படிப்பேன். ஸோ நான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது படிக்கிறதுக்கு அப்படின்னா உடனே பாட்டு போட்டு கேட்டுகிட்டே அப்படியே படிப்பேன். எப்படி படித்து முடிச்சேனே தெரியாது, நான் ஈஸியாக படித்து முடிச்சுப்பேன். ஸோ எப்பயாவது ஒரு சமயம் ஹெட்செட் இல்லாமல் உட்காந்துருந்தேன்னா, என்ன உன் தாலியை போடலையா, தாலி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு நான் எப்போவுமே அதை ஹெட்செட் போட்டுகிட்டே இருப்பேன். ஸோ அப்போல்லாம் எனக்கு ரொம்ப பயம் வரும், எல்லோரும் கிண்டல் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். ஆனாலும் எனக்கு அதுதான் ஒரே ஒரு ஹாப்பினஸ் இந்த உலகத்தில், அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் என்னால் அது விடவும் முடியல. ஸோ பாட்டு கேட்டுகிட்டே தான் இருப்பேன், எல்லா வேலையும் பண்ணுவேன், படிக்குவேன், துணி மடித்து வைக்கிறது. ஸோ ஒரே இடத்துல ஸ்டேபிளாக உட்காந்து பண்ணுற வேலைக்கெல்லாம் நான் அப்போல்லாம் ஹெட்செட் போட்டு தான் பண்ணிகிட்ருப்பேன். முக்கியமான நேரத்தில் மட்டும் தான் ஹெட்செட்டை கழட்டி வச்சுருவேன். ஸோ அதனால் எனக்கு காதில் எந்த பாதிப்பும் இது வரைக்கும் பெருசாக வந்ததில்லை. ஸோ நான் சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கூட, நான் 8 வருஷமாக அப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு ஒன்றுமே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். அப்போல்லாம் ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. ஏன்னா சிலருக்குலாம் ஒரு நாள் 2 நாள் அந்த மாதிரி யூஸ் பண்ணாலே காது வலிக்க ஆரம்பிக்கும். ஆனால் எனக்கு அது கடவுள் கொடுத்த கிஃப்டாக வரமாக எப்படியோ கடவுள் தான் சேவ் பண்ணி வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல வேளை எனக்கு இன்னும் காதில் ப்ராப்ளம் வரல. ஸோ கடவுளுக்கே தெரியுமோ என்னமோ, அதுதான் அவளுக்கு இருக்க ஒரே ஒரு ஹாப்பினஸ். ஸோ அதனால் இன்னும் கடவுள் எனக்கு அந்த காது பிரச்சனை எதுவும் கொடுக்கலை இது வரைக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னென்னா, என் வாழ்க்கையில் நான் நிறையா வீட்டை விட்டு நான் வெளியில் போகிறதுங்கிறதே ஒரு ரிஸ்க்கு தான். எனக்கு ஐசைட் ப்ராப்ளம் இருக்குன்றதுக்காக நான் பயந்துகிட்டே வீட்லேயே இருக்கணும்னு நான் இருக்க மாட்டேன். நான் ரொம்ப ட்ரை பண்ணி நிறையா ரிஸ்க் எடுத்துகிட்டு தான் நான் வெளியில் போகிறதே ஒரு ரிஸ்க்கு தான். ஸோ நானே தனியாக கோயிலுக்கு போவேன், பெங்களூரில் இருக்கும்போதெல்லாம் தனியாக கோயிலுக்கு போவேன், தனியாக தியேட்டருக்கு போவேன், தனியாக மால் போவேன். ஸோ அந்த மாதிரி ஸோ ரிஸ்க்குனால் கால்குலேட்டட் ரிஸ்க்கு தான். ஸோ எங்கே தனியாக போகிறதுனாலும் நான் ஓலா, ஊபர் அந்த மாதிரி காரோ இல்லை ஆட்டோவோ புக் பண்ணி தான் போயிட்டு வருவேன். ஸோ கால்குலேட்டட் ரிஸ்க்கு தான் எடுப்பேன். ஸோ அந்த மாதிரியெல்லாம் ரிஸ்க் இருக்கிறதால தான் நான் இன்றைக்கி ஒரு படிப்பு படித்து ஒரு வேலையில் சம்பாதிச்சு இன்றைக்கி உங்கள் முன்னாடி இருந்து பேசுகிறேன். ஸோ அந்த மாதிரியான ரிஸ்க்லாம் நான் எடுக்கும்போது எனக்கு எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கலை, எந்த ஒரு ஆக்சிடெண்ட்டோ அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே நடக்கலை.
அதுக்கெல்லாம் காரணம் கடவுள் தான் கூட இருந்து எனக்கு துணையாக இருக்கிறாரு. ஸோ நல்ல வேளை எனக்கு இந்த மாதிரி அசம்பாவிதமான விஷயங்கள் எதுவும் நடக்கலை. ஸோ அதை நினச்சி நான் சந்தோஷமாக இருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பார்த்திங்கன்னா, என்னோடய டெலிவரி ஃபஸ்ட்டு டெலிவரி வந்து நார்மல் டெலிவரி. ஸோ அந்த பெயின் வந்துட்டு எனக்கு எப்போ கூட மறக்க முடியாது. அதோட செகண்ட் டெலிவரிக்கும் வந்துட்டு நான் உடனே ரெடி ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஸோ அப்போ நான் ரொம்ப பயந்தேன். ஐயோ திருப்பி அதே பெயினை நான் அனுபவிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பயந்தேன். ஒரு பக்கத்தில் பயந்தாலும் இன்னொரு பக்கம் ரெடியாகவும் இருந்தேன். ஆனால் கடவுள் புண்ணியத்தில் அது செகண்ட் டெலிவரி வந்துட்டு எனக்கு செக்ஷன் ஆயிடுச்சு. ஒரு பக்கம் கஷ்டமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் நல்ல வேளை இன்னொரு தடவை அந்த பெயின் அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இருந்துச்சு. ஸோ அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு செக்ஷன் இவ்வளோ ஈஸியாக இருக்கே, நம்ம ஏன் நார்மல் டெலிவரி அவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஸோ நல்ல வேளை எனக்கு செகண்ட் டெலிவரியும் ஏன்னா ஃபஸ்ட்டு பேபி பிறந்து 1 இயரை கரெக்டாக முடியும் போது செகண்ட் டெலிவரியும் இருந்துச்சு. அடுத்தடுத்து உடனே அமைஞ்சிச்சு எனக்கு. ஸோ உடனே திருப்பி இன்னொரு தடவை நார்மல் டெலிவரி இன்னொரு பெயினை அனுபவிக்கணுமா அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. ஸோ அதுலேருந்து கடவுள் காப்பாற்றி எனக்கு செக்ஷனாக அமைச்சார். ஸோ அது நல்ல வேளை இன்னொரு நார்மல் டெலிவரி நடக்கலை. அதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் சம் ஆஃப் த இன்சிடென்ட்ஸ் நான் ரொம்ப நல்ல வேளை தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிற மாதிரியான சில விஷயங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்டு நன்றி.